என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸுடைய சம்ஸ் பார்க்க போகிறோம். ரீசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துக்கூடிய கொஸ்டினை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அது என்ன சார் ரீசால்வ் அப்படின்னா, 2 or more ஃப்ராக்ஷன்ஸை சால்வ் பண்ணி நம்மளுக்கு சிங்கிள் ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிங்கிள் ஃப்ராக்ஷனை பழையபடிக்கு 2 or more ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அதனால தான் இது பேர் ரீசால்வ். சரி, இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்னென்னா மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது டிகிரி தான் செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்னென்னா, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. ஃபஸ்ட் இப்போ நியூமரேட்டரோட டிகிரி செக் பண்ணலாம். எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 2. இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் 2. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி 2. இப்போ டினாமினேட்டரோட டிகிரி செக் பண்ணலாம். டினாமினேட்டர் பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப். அதாவது எக்ஸ் கியூப்னு வரும் டினாமினேட்டரில். அப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 3. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 3. புரியுதுங்களா? இப்போ நியூமரேட்டரோட டிகிரி என்ன? 2. டினாமினேட்டரோட டிகிரி என்ன? 3. எப்பயுமே பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் டினாமினேட்டரோட டிகிரி தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும். அப்படி ஜாஸ்தி டினாமினேட்டர் டிகிரி ஜாஸ்தி இருந்ததுன்னா ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதிருங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃப்ராக்ஷன்ஸ் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸ்ப்ளிட் த ஃப்ராக்ஷன்ஸ் பிரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு லீனியர் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 2 அதுவும் லீனியர் ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 3 அதுவும் லீனியர் ஃபேக்டர். எல்லாமே தனிப்பட்ட முறையில் லீனியர் ஃபேக்டர். ஆனால் இந்த லீனியர் ஃபேக்டர் ஏதாவது ரிப்பீட்டாக இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ என்னென்னா, இது லீனியர் ஃபேக்டர், ரிப்பீட்டட் ஆகாத லீனியர் ஃபேக்டர். அப்போ இது எந்த டைப்பில் வரும்? டைப் 1ல் வரும். சரிங்களா? அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா லீனியர் ஃபேக்டர் எழுதலாம். ஃபஸ்ட் லீனியர் ஃபேக்டர்னா எக்ஸ் மைனஸ் 1, இங்கே நடுவில் எப்பயுமே ப்ளஸ். இப்போ செகண்ட் லீனியர் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் மைனஸ் 2, இங்கே நடுவில் எப்பயுமே ப்ளஸ். தேர்டு லீனியர் ஃபேக்டர் என்ன? எக்ஸ் மைனஸ் 3. இங்கே பாருங்கள், 3 ஃப்ராக்ஷனாக பிரிச்சுட்டோம். இது 1, இது 2, இது 3ன்னு பிரிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டரில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இங்கே கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் பி, இங்கே கேபிட்டல் சி. ஏன்னா இது லீனியர் ஃபேக்டர்னால நம்ம அப்படி கொடுத்துட்டோம். புரியுதுங்களா? லீனியர்ங்கிறது எக்ஸினுடைய பவர் 1, அது லீனியர். புரியுதுங்களா? இப்போ இதை பாக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துட போகிறோம். இது நம்மளுடைய எய்ம் என்ன? ஏபிசிங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த ஏபிசியினுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சு. சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இதை எழுதிடலாம். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டரில் எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஏ இருக்குங்களா, அந்த ஏ அப்படியே எழுதிடலாம். ஏ எழுதிட்டு இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் கம்பேர் பண்ணலாம். இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 மறைச்சுங்க பார்க்கலாம். மீதி என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அதை தூக்கி இங்கே எழுதணும். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து ப்ளஸ் பி, நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கலாம். பி கீழே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் 2, இந்த எக்ஸ் மைனஸ் 2 மறைச்சிடுங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 மறைச்சது போக இருக்கிறத எடுத்து எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு டினாமினேட்டர் கீழே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3, இந்த எக்ஸ் மைனஸ் 3 மறைச்சிடலாம். நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்ன? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. டினாமினேட்டர் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ என்ன பண்ணலாம், இந்த டினாமினேட்டர் இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாங்களா? இப்போது மீதி இருக்கிறத எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டு இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மூணாவது ஸ்டெப்பில் என்னென்னா,
பாருங்கள் இந்த டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா இந்த ஃபேக்டர் வந்து 0 ஆகும் நம்ம பார்க்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -1 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன +1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு கொடுத்தா தானே இது வந்து 0 ஆகும். இந்த ஃபேக்டர் 1 - 1 வந்து 0. புரியுதுங்களா? எப்பயுமே இந்த நம்பர் பார்த்துக்குங்க, இந்த என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து ஆப்போசிட் சைன் கொடுங்க. இங்கே -1 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் +1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா தான் இது 0 ஆகும். 1 - 1 வந்து 0 ஆகும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் நான் கொடுக்க போகிறேன். எங்கே இருக்குது பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா, இந்த இடத்துல x² x எல்லா இடத்தையும் நம்ம டிக் பண்ணிக்கணும். எக்ஸ்ன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம டிக் பண்ணிக்கணும். இந்த டிக் பண்ணிவிட்டு அந்த இடத்த எல்லாமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1 கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த x² பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1² ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1. இப்படி ப்ராக்கெட் கொடுக்கும்போது என்னென்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்போஸ் இந்த மைனஸ் வேல்யூ வருதுன்னு வைங்களேன். இப்போ -1ன்னு இருக்குன்னா ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா -1ங்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா -1² வேல்யூ வேறு, -1 ஆன்சர் வந்து வேறு. சரிங்களா? அதுக்காக தான் ப்ராக்கெட் கொடுக்குறது. இங்கே +1 ஈக்குவல் டு a இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம் 1 - 2, இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம் 1 - 3 ப்ளஸ் b இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதில் என்னமா வரும் 1 - 1, எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 கொடுக்க போகிறோம் 1 - 3 ப்ளஸ் c இன்ட்டு 1 - 1 1 - 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சால்வ் பண்ணலாம். 1² வந்து என்ன 1, இப்போ 1 + 1 வந்து 2, 2 + 1 வந்து 3. தெரியலையா, கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸ் x² பட்டன் அமுத்துங்க. அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து +1 அமுத்துட்டு இப்போ ஈக்குவல் டு அமுத்துங்க. ஆன்சர் என்ன வருது பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 3 வருது. 3 = இப்போ இந்த என்னென்னா இந்த a வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்துங்க பாருங்கள் மீதி இருக்கிறத கால்குலேட்டர்லேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 1 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன், அடுத்து 1 - 3 ப்ராக்கெட் க்ளோஸ், ஈக்குவல் டு அமுத்துங்க. ஆன்சர் என்ன வருது 2. அப்போ ப்ராக்கெட் கொடுத்து 2 கொடுத்துங்க. இதை நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது 2ன்னு வருது. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள் 1 - 1 வந்து என்ன 0. அப்போ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இங்கேயும் பாருங்கள் 1 - 1 இருக்குது 0. இப்போ 0 இன்ட்டு c அதுவும் 0 தான். அப்போ வந்து 0வால் எதை மல்டி பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். நம்மளோட எய்ம் வந்து என்ன, ஏனுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே ஏ இருக்குங்களா, இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ a = இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே கீழே வரும்போது /2ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன வரும் 3/2. புரியுதாமா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே கீழே வரும்போது /2 மாறும். அப்போ a = 3/2. ஏனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ஃபேக்டரை 0 பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் கொடுத்தா 0 ஆகும், ஆல்ரெடி -2ன்னு இருக்குது. அப்போ நமக்கு என்ன +2ன்னு கொடுத்தா தான் இந்த டேர்ம் வந்து இந்த ஃபேக்டர் வந்து நமக்கு 0 ஆகும். புரியுதுங்களா? இங்கே -2க்கு ஆப்போசிட் சைன் என்ன +2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக +2ன்னு கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். கொடுக்கும்போது தான் இந்த ஃபேக்டர் வந்து நமக்கு 0 ஆகும். அப்போ வந்து பாருங்கள் இங்கே x² இருக்குங்களா, அப்போ 2² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 + 1 = a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் 2 - 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 - 3 ப்ளஸ் b எக்ஸுக்கு பதிலாக 2 - 1, அடுத்து 2 - 3 ப்ளஸ் c எக்ஸுக்கு பதிலாக 2 - 1, அடுத்து 2 - 2. இப்போ என்ன பண்ணலான்னா கால்குலேட்டர் எடுத்துங்க. இது 2² என்ன 4, 4 + 2 வந்து என்ன 6, 6 + 1 வந்து 7. தெரியலனா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் 1. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணால் 7 வருதுங்களா. 7 = அடுத்து பாருங்கள் 2 - 2 வந்து 0. 0 இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. தெரியலையா, கால்குலேட்டர் கூட ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு என்ன வருது 0. அப்போ 0வால் மல்டி பண்ணால் 0, அவ்வளோதான். இப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள் இந்த b அப்படி எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 2 - 1 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் 2 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து வந்து பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள் -1. இந்த -1 இப்படி கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் இது என்ன 2 - 1 இங்கே இருக்குது பாருங்கள் 2 - 2 வந்து 0. தெரியலையா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் 2 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - 2 வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் 0. அப்போ இங்கே 2 - 2 0னால 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு வந்து 0ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போது 7 = b இன்ட்டு -1 இருக்குது. b இன்ட்டு -1ங்கிறது -bன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? b இன்ட்டு -1 வந்து என்ன -b. அப்போ 7 = -b, மைனஸால் ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணால் b = என்ன வந்து -7ஆக மாறிடும். b = -7. புரியுதுங்களா?
அப்படி தெரியலையா, இந்த -1 கீழே கொண்டு வாங்க. 7 டிவைட் பை -1 வரும். 7 டிவைட் பை -1னாலும் -7 டைரெக்டாக கொடுத்துக்கலாம். புரியுதுங்களாமா? இதை நான் எப்படியும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். b இன்ட்டு -1 வந்து -b. நம்மளுக்கு என்னென்னா பீனுடைய மதிப்பு தான் வேணும். மைனஸால் 2 சைடு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 7 இருக்குங்களா, இந்த மைனஸால் மல்டி பண்ணும்போது இது மைனஸ் ஆகி மாறிடும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ பீனுடைய வேல்யூ வந்து -7 கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபேக்டர் வந்து நம்ம 0 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்க வரோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக +3 கொடுத்தா அந்த 3 - 3 வந்து என்ன 0 ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக +3 கொடுக்கலாங்களா. புட் x = 3ன்னு சொல்லி எதில் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் கொடுக்கலாங்களா. இப்போ இங்கே தான் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்கலாமா. அப்போ என்ன ஆகும், 3² + 3 + 1 = a × 3 - 2 3 - 3 plus b into 3 - 1 3 - 3 plus c into 3 - 1 3 - 2. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா. இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு +1 ஈக்குவல் டு என்ன வருது 13. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 13 வந்தது. சரிங்களா? 13 = அடுத்து பாருங்கள், இதை வந்து கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். 3 - 3 0, 0வால் எதை மல்டி பண்ணாலும் 0 தெரியலையா. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - 3ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது 0. அப்போ 0 எல்லாம் எதை மல்டி பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர்னு வரும் 0. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 3 - 3 இருக்குங்களா, அது 0 ஆகிடும். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. தெரியலனா நான் இப்போ எப்படி கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணி காமிச்சோன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்கள், இங்கே சி அதை எழுதிக்குங்க. அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்கு பாருங்கள், 3 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள் 2ன்னு வருதுங்களா. அப்போ இப்போ நம்மளுடைய வேல்யூ என்ன, சீனுடைய மதிப்பை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ சி = ஆல்ரெடி இங்கே 13 இருக்குங்களா, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 வந்து கீழே வரும்போது டிவைட் பை 2ஆக மாறிடும். அப்போ சீனுடைய மதிப்பு என்ன 13/2. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம், பினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம், சீனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. சரிங்களா? இப்போ வந்து எழுதாங்களா. அப்போ இப்போ ஸ்டெப் 4ல் வந்து என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்கள், கொஸ்டின் இருக்குங்களா, அந்த கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதிடலாங்களா. அப்போ x² + x + 1 டிவைடட் பை x - 1 இன்ட்டு x - 2 இன்ட்டு x - 3 ஈக்குவல் டு, இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏனுடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன வந்தது 3/2. நியூமரேட்டரில் 3யும் டினாமினேட்டரில் 2வும் கொடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும், நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டரில் 2ன்னு கொடுத்துட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரில் x - 1, நியூமரேட்டரில் 3 டினாமினேட்டரில் 2 கொடுத்துட்டு மீதி இருக்கிறது எழுதிக்கிங்க x - 1. அவ்வளோதான். அடுத்து பிக்கு பதிலாக என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்கள், பிக்கு பதிலாக -7. இந்த பிக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம், -7ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், -7 டிவைடட் பை x - 2. அடுத்து பாருங்கள், இந்த சிக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்தது பாருங்கள் 13/2. அப்போ நியூமரேட்டரில் இங்கே 13ம் டினாமினேட்டரில் என்ன கொடுக்குறோம் 2ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டரில் என்ன கொடுத்துக்கலாம் +13 டிவைட் பை 2, டினாமினேட்டரில் இங்கே என்ன வரும் x - 3. அவ்வளோதான். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சு. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்கறதுக்காக இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கிடச்சிடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், சிங்கிள் ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து பார்சல் ஃப்ராக்ஷனாக பிரிச்சுட்டோம். பார்த்தீங்களா, 3 ஃப்ராக்ஷனாக பிரிச்சிருக்கோம். இல்லைங்களா? இதுதான் பார்சல் ஃப்ராக்ஷன்ஸ். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.